ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சூப்பராக ஒரு ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போமா? பீட்ரூட் பாஸ்தா எப்படி செய்கிறதுனா ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். பீட்ரூட்டே பிடிக்காதவங்க கூட கண்டிப்பாக சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. அதில் தண்ணி நல்லா முழுகிற அளவுக்கு தண்ணி வச்சுட்டு, ஒரு கப் அளவுக்கு நான் பீட்ரூட் எடுத்திருக்கேன். ஒரு தக்காளி, அதுக்கப்புறமா வெங்காயம், ஒரு வெங்காயம் எடுத்திருக்கேன். உங்களுக்கு வெங்காயம் வேணான்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க. இப்போ தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. ஒரு 5 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. இன்னொரு பாத்திரத்தில் 2 டீஸ்பூன் மைதா அதில் தண்ணி சேர்த்து நல்லா கட்டி இல்லாமல் கலந்து வச்சுக்கோங்க. கலந்து வச்சதுக்கப்புறமா நம்ம இப்போ பீட்ரூட் வேக வச்சோம்ல, அது வெந்துடுச்சான்ட்டு இப்போ பார்ப்போம். பாருங்கள், இன்னும் ஒரு 5 நிமிஷம் இதை குக் ஆகட்டும். இப்போ பாருங்கள், பீட்ரூட் நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம வெந்துடுச்சான்னு நீங்கள் பாருங்கள். இப்படி பார்த்ததுக்கப்புறமா இதை நல்லா வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க. நல்லா ஆறட்டும். இப்போ அதே பாத்திரத்தில் பீட்ரூட் வேக வச்சதுலேயே நீங்கள் பாஸ்தா போட்டுக்கோங்க. சப்போஸ் தண்ணி பத்தலைனா மட்டும் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. அதேமாரி உப்பு அதுலேயே நம்ம ஃபஸ்ட்டு போட்டோம், அதனால் வேண்டாம், வேணும்னா பார்த்து போட்டுக்கோங்க. இப்போ நம்ம பீட்ரூட் வேக வச்சதை நல்லா அதை மையாக அரைச்சிக்கோங்க. அரைச்சதுக்கப்புறமா இப்போ நம்ம பாஸ்தா வெந்துருச்சான்னு பார்ப்போம். ஒரு பாஸ்தா ஒரு டைமிங் கொடுத்துருப்பாங்க. என்னோடது 5 நிமிஷத்துலேயே குக் ஆகிடுச்சு. உங்களுக்கு வேணும்னா இங்கே பாருங்கள், நான் வெந்துருச்சு பாருங்கள். இப்போ நல்லா இதை வடிகட்டி எடுத்துக்கோங்க. இன்னொரு பாத்திரம் வச்சுட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கோங்க. பட்டர் சேர்த்ததுக்கப்புறமா பால் சேர்த்துக்கோங்க. பாலும் பட்டரும் நல்லா மெல்ட் ஆகட்டும். இப்போ நம்ம மைதா நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சோம்ல, அதை கட்டி இல்லாமல் திருப்பி கிண்டிட்டு இதில் கலந்துக்கோங்க. கலந்துட்டு நல்லா இதை கலந்து விடுங்க. கலந்து விட்டதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் சில்லி ஃபிட்ஸ் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா ஆரிகானோ வேணும்னா போட்டுக்கோங்க, இல்லைன்னா விட்டுடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ நல்லா கலந்ததுக்கப்புறமா இதை நல்லா கட்டியாகவும் அப்போ பாஸ்தா கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. பாஸ்தா சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா இப்போ நம்ம அரைச்சி வச்ச இந்த விழுதை பீட்ரூட்டு எல்லாத்தையும் அரைச்சோம்ல, அதை இது கூட சேர்த்துட்டு திருப்பி நல்லா இதை கலந்து விடுங்க. கலந்ததுக்கப்புறமா இப்போ தேவையான அளவுக்கு உப்பு பார்த்து போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டே நம்ம உப்பு போட்டிருக்கோம், அதனால் பார்த்துட்டு போடுங்க. உப்பு போட்டு கலந்ததுக்கப்புறமா 1 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு திருப்பியும் ஒரு 5 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ ஒரு கைப்பிடி அளவுக்கு சீஸ் போட்டுக்கோங்க. சீஸ் போட்டு ரொம்ப குக் ஆகணும்னு இல்லை, 5 நிமிஷத்தில் ரெடி ஆகிடும். இப்போ 1 டீஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ வாட்சிங் மை வீடியோ.